கைஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேப் அசிஸ்டன்ட் கேட்டகரி, நர்சிங் அசிஸ்டன்ட் கேட்டகரி, ஃபிசியோதெரப்பி அசிஸ்டன்ட் கேட்டகரின்னு சொல்லிட்டு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 10th 12th அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக எஸ்எஸ்பியிலேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய எஸ்எஸ்பியிலேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதிலுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாக நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி freshserselect.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலையும் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கைஸ் லிசன், இதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதோட லிங்க்கு, அப்ளை லிங்க்னு சொல்லிவிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒன் பை ஒன்னாகவும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எஸ்எஸ்பியிலேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாச்சும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே இயங்கக்கூடிய எஸ்எஸ்பி சாஸ்ட்ரா சீமாபால்லேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் கேடரில் அதிலே வந்து உங்களுக்கு லெபார்ட்ரி அசிஸ்டன்ட் கேட்டகிரி, அதாச்சும் லேப் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கு, ஃபிசியோதெரப்பி அசிஸ்டண்ட்டு, நர்சிங் அசிஸ்டன்ட் போஸ்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாகவும் பார்க்க போகிறோம். இதுக்கு தமிழ்நாடுன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்றதையும் வந்து அவங்க தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன வேக்கன்சி, என்னென்ன கேட்டகரிக்கு அவைலபிள் இருக்குது அப்படின்றதையும் வந்து கம்யூனிட்டி வைஸாகவும் வந்து ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ தென் இதில் ஹெட் கான்ஸ்டபிள்லே வந்து லேப் அசிஸ்டன்ட் கேட்டகிரி, ஃபிசியோதெரப்பி அசிஸ்டன்ட் கேட்டகிரிக்கெலாம் வந்து 25,500 81,500 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் இன்னும் நிறைய அலவன்ஸ் இருக்கும், டிஆர்என்ஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ் சொல்லிட்டு. ஸோ அப்போ லேப் அசிஸ்டண்ட்டுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,500 81,500 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்தே 30,000க்கு மேலேயே அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு கிடைக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா நர்சிங் அசிஸ்டன்ட் கேட்டகரி. இதுக்கு 21,700 69,100 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து 24,000 25,000க்கு மேலே கிடைக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்ராக்சிமேட்டாக. ஸோ இதில் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் லெபார்ட்டரி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து மினிமம் 18 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன்ஸில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் 12th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள். 12th நீங்கள் பயாலஜி குரூப் எடுத்து படிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லேப் அசிஸ்டண்ட்டுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். 1 year கோர்ஸ் சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வச்சுருக்கணுன்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிளே வந்து ஃபிசியோதெரப்பி அசிஸ்டன்ட் கேட்டகிரி. இதுக்கு வந்து மினிமம் 18 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். இதுக்குமே வந்து 12th பாஸ் பண்ணால் எலிஜிபிள். ஸோ இதுக்குமே வந்து ஃபிசியோதெரப்பிக்கான சர்டிஃபிகேட் 1 yearக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் கேடர் கேட்டகிரி. ஸோ இதுக்கு 18லேருந்து 27 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்ம எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ்டாக ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. மேலே சொன்ன ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் SC/STனா உங்களுக்கு 5 years கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ராவாக. ஓபிசியில் 3 years எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. அதெல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கண்டிஷன் டீட்டெயில், இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. SC/ST எக்ஸ்-ஹவுஸ்மேன் ஆல் ஃபீமேல் கேட்டகரிக்கெலாம் வந்து ஃபீஸ் கிடையாது. அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 100 rupees வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து எப்படி ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது அப்படின்ற கைடன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க கைஸ், ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.